சீமானுக்கும் விஜய்க்கும் நடக்கக்கூடிய போட்டிங்கிறது பேய்க்கும் சண்டை. RSS பிஜேபி கிட்ட யார் சிறந்த அடிமைகள்? இப்போ விஜய் வந்தோட சீமான் சாஷ்டாங்கமா போய் விழுந்துட்டான். சரஸ்வதி நாகரிகம் இல்லாத நாகரிகத்துக்கு பணம் ஒதுக்குறாங்கன்னு பேசுறாருல, அது அதே மாதிரி பேசணும்னு என்ன இருக்கு? அதே மாதிரி நாங்க பேச சொல்ல எதையாவது ஒண்ணு பேசுதுன்னு சொல்றோம். நான் அதை கேட்கிறேன், பார்ப்பனர்கள் மாநில சுயாட்சி பேசியிருக்காங்களா? மாநில மொழி உரிமை பேசியிருக்கிறாங்களா? பார்ப்பான்னு எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு பேசினானே சீமான், எதை கொண்டு அவன் அடிக்கிறது அந்த அயோக்கிய பையன்? சீமான், விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள். திருமாவளவன் யார்? சனாதனத்தை எதிர்க்கின்ற சூறு சொரணை உள்ள தன்மானமிக்க ஒருவர் திருமாவளவன். இது உங்களுக்கு இருக்கா? நீ அதிகாரத்திற்கு வந்தா என்ன நொட்டுவ? இங்க அதிகாரம் அப்படிங்கறதே பிஜேபி எதிர்ப்பதற்காக தான் நம்ம வந்து இங்க உருவாக்கியே வச்சிருக்கோம். தாவேக்க 100% சமூக சமய நல்லிணக்கத்தை வந்து பேணி பாதுகாக்குன்றாருல. அப்ப திருப்பரங்குன்றம் வைஷுல வாயில் என்ன வச்சிருந்தாருன்னு கேட்போமா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். விரைகானலில் நாம் சிந்திப்பவர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில திருமாவர்கள் பேசியிருக்காரு. குறிப்பாக தம்பி சீமானும் தம்பி விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு விமர்சனம் செய்திருக்காரு. மிக வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. தமிழ் தேசியம் என்கிற பெயர்ல பிராமண தேசியம், இந்து தேசியத்தை கட்டமைக்கிறதா சீமானுடைய வேலையாக இருக்கிறது. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சரியானதுதான். இவ்வளவு வருடமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது விசிகாவினுடைய தலைவர் திருமா அவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. 100% வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஆமாம், RSS பிஜேபி பெத்து போட்ட ஆரிய குட்டிகள் சீமான் விஜய். இது சங்கி அது மங்கி ரெண்டும். எப்படி அப்படின்னா அதை டீகோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு போலி தமிழ் தேசியம். விஜய் பேசுகின்ற இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது ஒரு போலியானது. ஸோ அதை நம்ம டீகோட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இதுங்க ஆரிய அவதார் குட்டிகள் இது ரெண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்து விஜய்க்கு வருவோம். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்றாரு. எல்லாரும் கேக்குறாங்க, பிஜேபியினுடைய எந்த கொள்கை உனக்கு எதிரா இருக்குதுன்னு சொல்லுடா அப்படின்றான். சொல்லவே மாட்டேன்றான். சரிங்களா? சரி, நாளைக்கு ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். எப்படி தெரியுமா? பிஜேபியோட எல்லா கொள்கையுமே வந்து எதிரானதுதான். டீகோட் பண்ணி சொல்லு. உன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு, அதாவது ரசிகர்களுக்கு, பிஜேபியினுடைய எந்த கொள்கை நமக்கு எதிரானது, எப்படி எதிரானது, அதற்கு மாற்றாக, அதாவது அதுக்கு எதிரான நம்மளுடைய கொள்கை, சரியான கொள்கை எது அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லவே மாட்டேங்கிறான் சார். பாஜக, RSS பாஜக திருப்பரங்குன்றத களத்திலேயே இல்ல, அவங்க ஏன் பேசணும்ன்றாரு. இல்ல, அதுதான் அரசியலே தெரியாத தற்குறி. அவன் விஜய் ஒரு மங்கி. ஏன் சொல்றான்னா அரசியல்னா என்னன்னு தெரியல. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதிகாரத்துக்கு வருவதுதான் அரசியல்னு. அதிகாரம் போட்டிக்கு வந்து, அதிகாரத்திற்கு வந்து நீ என்ன பண்ண போறேங்கிறதுதான் அரசியல். இப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கிட்டு மனுஸ்மதியை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுதான் RSS பாஜகவினுடைய லாங் டேர்ம் பிளான். அவங்க வந்ததே, அவங்க உருவாக்குனதே அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மதியை எடுத்துட்டு வந்து வைக்கணும். இந்த வர்ணாசிரமம் தான், சனாதனம் தான் இங்க வந்து ஒரு மதமாக இருக்கணும், மனுஸ்மதி தான் இங்க சட்டமாக இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிளான். அவங்களோட நகர்வுகள் எல்லாமே இதான் இருக்கும். அப்போ நீ அதிகாரத்திற்கு வந்தா அதை எதிர்க்கணும்ல. அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. மாநிலங்கள்னு இருக்கு, மாநிலத்துக்கு வந்து ஒரு அரசாங்கம்னு இருக்கு, அரசு துறைகள் இருக்கு, சட்டமன்றம்லாம் இருக்கு. மனுஸ்மதி வந்துட்டு இது எதுவுமே இருக்காது. அப்போ அரசியல்னா என்னன்னே தெரியாம அவங்க களத்துல இல்ல நான் பேச மாட்டேன்னா, அட பைத்தியக்காரா, இந்தியாவில் சட்டம் அப்படிங்கறதே அரசியலமைப்பு சட்டம் தான். அதை தூக்கி போட்டுட்டு மனுஸ்மதியை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். இந்திய ஒன்றியத்திற்கு அதிகார குவிப்புங்கிறது அங்க இருக்குது, அதை தளர்த்தணும். மாநிலங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து படணும். மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்கணும். மாநிலங்கள்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் அடையாளங்களும் வரலாறும் பாதுகாக்கப்படும், உரிமைகளும் சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் அந்த மரமண்டைக்கும் ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொன்னாலும் அவனுக்கு புரியாதாதான் ஃபேக்ட். தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? சீமானும் விஜயும் ரெண்டும் ஒரே ஆட்கள் தான், RSS ஆட்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சங்கிகள்ன்றாரு. ஆனால் விஜய வேற ஒரு ஆளாகத்தான சீமான் பார்க்கிறாரு. சார், சீமானுக்கும் விஜய்க்கும் நடக்கக்கூடிய போட்டிங்கிறது பேய்க்கும் சண்டை. RSS பிஜேபி கிட்ட யார் சிறந்த அடிமைகள்? இப்போ விஜய் வந்தோட சீமான் சாஷ்டாங்கமா போய் விழுந்துட்டான். என்ன சொல்றான்? பார்ப்பன கடப்பாறையை கொண்டு
நான் வந்து திராவிடத்தை வந்து எதிர்ப்பேன் ஒழிப்பேன்னு சொல்றான். விஜய் காம்படிஷனுக்கு வந்தோடனே அவன் டைரக்டா ஊன்றான். இது வரைக்கும் பூசி மொழி அது இது நான் திராவிடத்தை எதிர்க்க போறேன், தமிழ் தேசியம் அப்படி இப்படி. நான் என்னடா தமிழ் தேசியம்னா தற்சார்போட இருக்கிறதுங்கிற அடப்ப பைத்தியக்காரா. தற்சார்போட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார கொள்கை. பொருளாதார கொள்கை தான் தமிழ் தேசியமா? அப்போ தமிழ் தேசியத்திற்கு எதிராக ஆரியம் தான் இருக்குங்கிறத மறைச்சிட்டு தமிழ் தேசியத்திற்கு எதிராக இவன் திராவிடத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே இருந்தான். இப்ப வந்துருச்சு அவன் பேசிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஆரிய பார்ப்பன தேசியம். ஏன்னா இதே சீமான் தான் சொல்லியிருக்கான், கருவறைக்குள்ள தமிழர்கள் போகணுங்கிற அவசியம் இல்ல, தமிழ் போனா போதும் அப்படின்னா. தமிழர்கள் போக முடியாம பார்ப்பனா அவங்க தடுத்து வச்சிருக்கிறான் ஆகமம்ங்கிற பேர்ல. அதை இவன் எதிர்த்தானா? எதிர்க்கல. நீ உண்மையான தமிழ் தேசியம் பேசியிருந்தா தமிழர்கள் அர்ச்சகராக வரக்கூடாதுன்னு அவன் எதிர்க்கணும். அதை நீ எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணி இருக்கணும். சமஸ்கிருதத்துக்கு மந்திரம் சொல்லும் போது நீ என்ன வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருந்த. சரிங்களா? விஜய் வந்ததுனால சீமானுக்கு என்னன்னா, நம்ம ஒரு சிறந்த அடிமையாக RSS பிஜேபிக்கு இவ்வளவு நாள் இருந்தோமே, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சோமே, திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்த்துக்கிட்டே இருந்தோமே, இங்க வந்து ஒரு நஞ்சு விதைச்சுக்கிட்டே இருந்தோமே, இப்படிப்பட்ட சிறந்த அடிமையாகிய என்னை விட்டு இப்ப நீங்க விஜயை சூஸ் பண்ணிட்டீங்களேங்கிற வருத்தத்தில் சீமான் டைரக்டாவே அந்த வேலைக்கு இறங்கிட்டான். சீமான் சித்தாந்த ரீதியாக நகர்றாரு, அது புரியுது. ஆனால் விஜயும் சேர்த்து அதுவும் ஒன்னாகத்தான் பார்க்க முடியுமா? RSS ஆட்களாக தான் விஜயம் பார்க்கணுமா? இப்போ தவறான சித்தாந்தத்தை அரசியல்னு சொல்றது சீமானுடைய வேலை. சித்தாந்தமே இல்லாமல் இருப்பதுன்னு ஒரு அரசியல் அப்படிங்கறத விஜய் கொண்டு வராரு. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருக்கும் பெருசா சித்தாந்தம் எல்லாம் கிடையாது. அவர் திமுகல இருந்து வந்தால் கூட அந்த அடிப்படை புரிதல்லாம் அவருக்கு இல்லை. அந்த ஒரு மோசமான வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சித்தாந்தமே இல்லையே. ஒரு கண்ணு தமிழ் தேசியம், ஒரு கண்ணு வந்து திராவிடம் அப்படிங்கிறான். இப்ப நம்மளுக்கு என்னன்னா, அவங்க கட்சியில பிஜேபில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப இவங்களுடைய கொள்கை தலைவர்கள்ல பெரியார் இருக்கிறாங்க விஜயோட கட்சியில. இப்போ பிஜேபில இருந்து வந்தவங்க எல்லாரும் இப்ப பெரியார் ஏத்துக்கிட்டாங்களா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இவர் வந்து விஜய் வந்து அவங்க தொடங்க அந்த ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல வந்து அவங்க கொள்கைன்னு ஏதோ விளக்கும் போதெல்லாம் அவங்க வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒரே ஒரு லைன்ல மட்டும் சொல்லியிருப்பாங்க. இப்ப பிஜேபில இருந்து வந்தவங்க வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறாங்களா? இல்ல. இப்ப பிஜேபில இருந்து விஜய் கட்சிக்கு வந்தவர்கள் பெரியாரை ஏத்துக்கிட்டாங்களா? சனாதனத்தை எதிர்ப்பாங்களா? தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிறாங்களா? திராவிடத்தை ஏத்துக்கிறாங்களா? ஏன்னா விஜய் இது ரெண்டுத்தையுமே எதிர்க்கல. விஜய் ஸ்டார்டிங்ல வந்து RSS விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லையா? பிஜேபி RSS வேலைகள் இங்க வந்து எடுபடாதுன்னு பேசியிருக்காருல்ல. அது டீகோட் பண்ணு, ஒத்த லைன்ல யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமே. இப்போ ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு தலைவருடைய வேலை என்ன? தங்களுடைய கட்சி தொண்டர்களை மக்களை அரசியல்படுத்துவது. விஜய் இதுவரைக்கும் அரசியல் படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா? லாஸ்ட் பிளாஸ்ட் தான் பேசியிருக்காரு. அரசியல் பேசியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ அரசியல் பேசாமல் ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிற RSS பிஜேபியினுடைய அஜெண்டாவை விஜய் இங்க எக்ஸிக்யூட் பண்றாரு. ஒண்ணு சொல்றாரு, சரஸ்வதி நாகரிகம் இல்லாத நாகரிகத்துக்கு பணம் ஒதுக்குறாங்கன்னு பேசுறாருல. அந்த ஐடியாலஜிக்கல் வார இவரும் கண்டினியூ பண்ணணும், இல்ல அதையும் இவர் எடுக்கணும்னு அதே மாதிரி பேசணும்னு என்ன இருக்கு? அதே மாதிரி நாங்க பேச சொல்ல, எதையாவது ஒண்ணு பேசுன்னு தான் சொல்றோம். நீ தான் பேசவே மாட்டேங்கிற. நீ பேசினாதானே நீ இப்படி பேசினது தப்பு, அப்படி பேசினது தப்பு, நீ இது இப்படிதானே பேசிருக்கணும். அவன் தான் பேசவே இல்லையா? அவனை இப்ப பேசுங்கன்னு தானே சொல்றோம். நீ பேசு, உன்னுடைய கட்சி கொள்கை இது அது அப்படின்ற சரியா சொல்லு. அப்ப கொள்கையே இல்லாமல் இருப்பது அப்படிங்கறத ஒரு ட்ரெண்டை வந்து இவன் உருவாக்குறான். பார்ப்பன தேசத்தை உருவாக்குவதுதான் தமிழ் தேசியம்னு சீமான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நான் அதை கேட்கிறேன். பார்ப்பனர்கள் மாநில சுயாட்சி பேசியிருக்காங்களா? மாநில மொழி உரிமை பேசியிருக்கிறாங்களா? பார்ப்பான்னு எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு பேசினானே சீமான், எதை கொண்டு அவன் அடிக்கிறது அந்த அயோக்கிய பயில? அதாவது அப்ப அவன் இவ்வளவு நாளாக பேசிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடத்தை எதிர்ப்பதுதான். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றான். இவன் முழுக்க RSS பிஜேபி பாப்பான் இறக்கி விட்ட ஆரிய அவதார் குட்டி தான் இவன். இங்க தமிழுக்கு எதிராக என்ன இருக்கு? ஆரியம் தானே இருக்கு, சமஸ்கிருத கலப்பு தானே வருது. அதான் என்னைக்கா எதிர்த்திருக்கானா? தமிழர்களை இப்போ நீங்க வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வருது, ஆணவ கொலை நடக்குது, ஜாதி கலவரம்லாம் நடக்குது. இதுக்கு எதிராக சீமான் ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கானா? அவனுடைய வேலை திமுகவை எதிர்ப்பது, பெரியாரை மலினப்படுத்துவது. இது யாரோட வேலை? இல்ல எல்லாருமே பெரியாரை ஏத்துக்கணும், எல்லாருமே பார்ப்பன எதிர்ப்பு பேசணும்னா எப்படி முடியும்? இல்ல, நீ பெரியாரை எதிர்ப்பது இங்க யாரும் தவறுன்னு சொல்லல. எதை கொண்டு எதிர்க்கிற? எந்த அடிப்படையில் அவரை எதிர்க்கிற?
அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவர் மேல இல்லாததும் பொல்லாததும் ஒரு மிக கேவலமான ஒரு அவதூறெல்லாம் பரப்பி நீ பண்ற. அவர் சொன்னாரா? எந்த அளவிற்கு பெரியாரை இவன் வந்து பர்சனலா வந்து ஒரு அவதூறான இதெல்லாம் பரப்பினான் அவன். அவர் என்னைக்குமே சொல்லலையே பெற்ற மகளோட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அவர் சொல்லவே இல்லையா. ஆரியப்பாப்பான் தான் கதை எழுதி வச்சிருக்கான். அதை பெரியார் கிட்ட வந்து அவன் சொல்றான், பெரியார் சொன்னார். அப்ப எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமான புத்தி, பார்ப்பன காலை நக்கி பிழைக்கணுங்கிற எண்ணம் சீமானுக்கு இருக்கும். அந்த பொறுக்கிக்கு அவன் பார்ப்பன காலை நக்கி பிழைக்கணும்னா பிழைச்சுக்கிட்டான், சரிங்களா. ஆனா தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல ஒரு ஒரு மக்களையே ஏமாத்தி, இளைஞர்களை ஏமாற்றி இவன் வயிறு வளர்க்குறான்னா தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லுங்க சார். சீமானுடைய தமிழ் தேசியம் என்ன? பார்ப்பன கடப்பாரை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பானோம். இதுல தமிழ் தேசியம் எங்க வருது எனக்கு புரியல. இதுல எங்க தமிழ் தேசியத்துக்கு இங்க இடம் இருக்கா? பார்ப்பனர்கள் தமிழ் தேசியத்தை முதல்ல ஏத்துக்கிட்டு இருக்காங்களா? திருமாவளவன் அவர்களே சொன்னாரு, நான் கூட என்னமோ நினைச்சேன் தமிழ் தேசியம் தான் பேசுறாரோன்னு நினைச்சேன். நான் அன்னில இருந்தே சொல்றான் அவன் தமிழ் தேசியமே பேசல சார். தமிழ் தேசியம்னா என்ன சார்? தமிழுக்கான உரிமை சார். நீங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் டெஃபினிஷனா தமிழ் தேசியம்னா ஒரு தனி நாடு, என்ன தமிழர்களுக்கு என்ற தனி நாடு. அது இந்திய ஒன்றியத்துல சாதிப்படையாது. நீ அங்க பிரிவினை கேட்டானா உனக்கு தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, தேச துரோக குற்றம்னு. சரி, அப்ப நீ பேச தமிழ் தேசியம் என்ன? அதான் சொன்ன தற்சார்புனா அது பொருளாதார தற்சார்பு. அது எல்லா மாநிலங்களுக்குமே தற்சார்போட இயங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ப்ராக்டிக்கலா பாசிபிளான்னு கேட்டா கிடையாது. ஆனா டிபெண்ட் பண்ணாம நம்மளோட பொருளாதாரத்தை வளர்க்கணும், சரிங்களா. ஆனா இவன் பேசினது என்ன? சீமான், விஜய் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள், திருமாவளவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. திருமாவளவன் சனாதன எதிர்ப்பாளர், சனாதனத்தை ஒழிக்க போராடுகின்ற தமிழர். அப்புறம் இல்லைன்னா சனாதனத்தை எதிர்க்கின்ற சூடு சொரணை உள்ள தன்மானமிக்க ஒருவர் திருமாவளவன் அவர்கள். இவங்களுக்கு இருக்கா? இவங்க என்னைக்காவது சார் இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இவன் தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழ் மொழி அப்படி இப்படின்னாலாம் சீமான் பேசுறான்ல. மக்களுக்கு நல்லது செய்ய வரணும், அதான் அரசியல்னு விஜய் பேசினான்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இப்ப நிதி குறைக்கப்படுகிறது. இருக்கின்ற 100 நாளே கூட இனிமே கொடுக்க முடியுமான்னு தெரியாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல இருக்கக்கூடியவங்க ஏழை பாளைகள் தானே. இவங்க 2 பேரும் எதிர்த்தானுங்களா? அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பானுங்களா இவங்க? அப்போ இங்க பார்ப்பனியம் அப்படிங்கிறது இந்திய ஒன்றியத்தினுடைய அதிகார குவிப்பு தான் பார்ப்பனியம். அதை யாரெல்லாம் எதிர்க்கலையோ அவங்க எல்லாருமே பார்ப்பனர்கள். இப்போ அந்த பார்ப்பன கடப்பாறையை கொண்டு இவன் திராவிடத்தை வந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இவன் இத்தனை நாட்களாக பேசிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பார்ப்பன தேசத்தை உருவாக்குவதற்காக பார்ப்பன ஆதிக்க கோட்பாட்டை எதிர்க்கின்ற திராவிடத்தை ஒழிக்கணுங்க. இப்ப இவன் இதுல ஏதாவது தமிழ் தேசியம் இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்களும், நாம் தமிழர் சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்களை வந்து கொண்டாடுறாங்க, மதிக்கிறாங்க. ஆனால் இப்படி எதிர் விமர்சனங்களை வந்து திருமாவளவன் அவர் வைக்கிறாரு அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறாங்க. திமுகவுக்கு இப்படி ஆதரவு கொடுப்பதால அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து போயிடுது. அப்படி பேசுறவங்க யாருன்னா செவிட்டு முண்டங்களா இருக்கும். எதுக்கு இப்படி சொல்லுங்க? இல்ல, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எதற்கு திமுக கூட்டணியோட இருக்கிறோங்கிறத பல முறை விளக்கிட்டார். அவங்க சனாதனத்தை எதிர்க்கிறாங்க, நாங்களும் சனாதன எதிர்ப்பு தான் எங்க கட்சியினுடைய கொள்கை, அதனால கூட்டணியில இருக்கோம். பாசிச பாஜக, சனாதன பாஜக இங்க வரக்கூடாதுங்கிறதுனால நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம்னு விளக்கிட்டார். இது அந்த மரமண்டைங்களுக்கு புரியல. சீமானும் விஜயும் திருமாவளவன் அவர்கள் மீது வந்து மரியாதையோட இருக்காங்கன்னா பார்த்தா வணக்கம் சொல்றது மட்டும்தான் மரியாதையா? அவர் உங்க மேல ஒரு கிரிட்டிசைசேஷன் வைக்கிறாருல, உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாருல, அதற்கு அவர் மீது மதிப்பு இருந்தால் உண்மையா நீங்க விளக்கம் கொடுக்கணும்ல. கொடுப்பீங்களா? கொடுத்துருக்கீங்களா? திருமாவளவன் அவர்கள் வைக்கின்ற விமர்சனத்திற்கு பதில் சொல்வதற்கான அறிவும் ஆற்றலும் தகுதியும் இவங்க 2 பேருக்குமே கிடையாது. அப்போ இந்த நாட்டை என்னவா மாற்றணும்னு ஒரு கும்பல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்ப்பன தேசமா மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது சீமான் அதுக்கு ஓப்பனா வாயை திறந்து ஆதரவு கொடுக்குறான், விஜய் மௌனமாக இருந்து ஆதரவு கொடுக்குறான். எதிர்க்கலன்னா என்ன சார் அர்த்தம்? அங்க ஒரு கொலை நடக்குது சார், ஐயோ கொலை நடந்துருச்சா இப்படி தவறு அப்படின்னு ஒருத்தன் சொல்லாம கம்முனே இருக்கானோ என்ன அர்த்தம்? அவன் ஆதரிக்கிறான்னு அர்த்தம். பாசிசமா பாயாசமான்னு கேட்டவன் தானே விஜய். அப்ப அவன் பாஜகவுக்கு ஆதரவா தானே இருக்கான், பாஜக பெத்து போட்ட குட்டி தானே. அப்புறம் நீ பாசிசத்தை என்னைக்காவது எதிர்த்து இருக்கிறியா? ஒரு மட்டமான எக்ஸ்பிளனேஷன், ஒரு முட்டாள்தனமான ஒரு கேவலமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அடப்பை கோபமா வருது. சட்டமன்றம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க சார்.
சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எதுக்கு இருக்கு? சட்டங்களை உருவாக்குவதற்கு. சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பைத்தியக்காரன், அங்க போய் நீ சட்டம் இயற்றணும்டா. அது அது எதுக்கு இருக்குன்னே தெரியலையே உனக்கு. எதுக்கு சட்டம் ஏற்றுறதுக்கான ஒரு மன்றத்தை வச்சிருக்கிறாங்க? அங்க எப்படி சட்டம் ஏற்றுறது? எது எது அந்த சட்டமன்றத்துக்குடைய லிமிடேஷன்ல வரும், அதிகாரத்துக்குள்ள வரும், எதெல்லாம் வரமாட்டேங்குது. ஒரு மாநிலமே நினைச்சாலும் ஏன் நீட் எக்ஸாமை தடுக்க முடியல? இந்த அறிவு இருக்கணும்ல. நடப்பது சட்டமன்ற தேர்தல், அதனால நான் வந்து பிஜேபியை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னா பைத்தியக்காரா. நீட் எக்ஸாமை கொண்டு வந்தது பிஜேபி, அதை இங்க சட்டமன்றத்துல உட்காந்து கூடாதுன்னு நம்ம தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போடாம தடுத்து வச்சிருக்குது பிஜேபி. இப்ப சொல்லுங்க, களத்துல பிஜேபி இல்லையா? தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நிதியை குறைப்புன்னு பிஜேபி சட்டம் கொண்டு வருது. நீ நாளைக்கு சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு இதை பத்தி பேசும்பொழுது நீ பாஜகவை பேசுவேன்னா, பாஜக அரசு தான் இதை பண்ணி இருக்கு அப்படின்னா, அப்ப களத்துல வந்து பாஜக இல்லையா? திருப்பரங்குன்றத்துல மத கலவரம் பண்ணுவோம், இதை நாங்க வந்து அயோத்தியா மாத்துவோம் அப்படின்னு மத கலவரத்துக்கு அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாஜக. இதனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது சட்டமன்ற தேர்தலில் இப்போ எதிரொலிக்கும். சட்டமன்றத்துக்கு பாஜகவும் போட்டி போடுது. அவன் வந்தானா இங்க மத கலவரம் பண்றதுக்கு எல்லா வேலையும் செய்வான். இப்ப சொல்லுங்க, களத்துல பாஜக இல்லையா? அதை பத்தி விஜய் பேச மாட்டானா? பைத்தியமா அவன் பைத்தியம் தான், அது எனக்கு தெரியும். மக்களுக்கு புரியுமா? இல்ல, களத்திலேயே இல்லைனாலும் இன்னைக்கு போட்டிடுறாங்களே. இன்னைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகுது. பியூஷ் கோயல் இன்னைக்கு வந்திருக்காரு. அதிமுக கூட்டணிகள் எவ்வளவு சீட்டுகள்லாம் பேரம் பேசுறாங்க சார். அவங்க கூட்டணி பேசிட்டு போட்டோம். எதற்காக கூட்டணி எதற்காக? இங்க என்ன சொல்றாங்க, இது வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், திமுகவை எதிர்ப்பதற்கு நம்ம எல்லாரும் ஒரு அணியா திரளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க கூட்டணிங்கிறது எதற்காக இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. திமுக பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. அடுத்த ஜெனரேஷனை எக்கனாமிக்கலா டெவலப் ஆகிறதுக்கும் எஜுகேஷன் பேசிஸ்ல வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, நீ என்ன சொல்லி திமுகவை எதிர்க்க போற சொல்லு? அவங்க கிட்ட கொள்கை இல்லைன்னு சொல்ல போறியா? இல்ல அவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்ல போறியா? அவங்களால தமிழ்நாடு வளரலன்னு ஏதாவது சொல்ல போறியா? ஏன்னா அவங்க நம்பர்ஸோட காமிச்சிட்டாங்க, டேட்டாவோட காமிச்சிட்டாங்க. ஈவன் பிஜேபி கொடுத்த டேட்டாவே கொண்டு வந்து காட்டுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாவோட அவங்க காட்டுறாங்க. நீ என்ன சொல்லி திமுகவை எதிர்த்துட்டு இருக்க சொல்லு? எதிர்க்கிறதுல ஒரு லாஜிக் வேணும், ஒரு நேர்மை வேணும்ல. சரி, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னா, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுகவை வீட்டுக்கு அமிச்சிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி குறைச்சதை தப்புன்னு மாத்திருவாங்களா? சட்டம் போட்டு மாத்திருவாங்களா? அந்த சட்டத்தை எடுத்துட்டு வந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதை எப்படி இவங்க மாத்துவாங்க? நீட்டை நாங்க வந்து கேன்சலே பண்ண மாட்டோம்னு சொல்ற பிஜேபி கூட கூட்டணி இருந்துக்கிட்டு இவங்க எப்படி சட்டமன்றத்துக்கு வந்து என்னத்தை கிழிச்சிருவாங்க? எஸ்ஐஆர் வந்துச்சு, வாயே திறக்கல விஜய். இதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்போ அதிமுகல இருக்க ஜெயக்குமார் வீட்டுல இருக்கவங்களுடைய பேரே வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்லையா? அப்ப நீங்க சொல்லுங்க, எஸ்ஐஆரை கொண்டு வர, டீலிமிடேஷனை கொண்டு வர, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து கெடுதலை கொண்டு வர இந்தி மொழியை திணிக்கின்ற பாஜக களத்துல இருக்கா இல்லையா? அப்போ விஜய் களத்திலேயே அவங்க இல்லைன்னு சொல்றது உண்மையா பொய்யும்? அப்போ அவருடைய ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை செய்யறாரு. ரசிகர்களை ஏமாத்தி ஓட்டு பொறுக்க முடியுமா? அதிகாரத்துக்கு வர முடியுமான்னு கேட்கிறாரு. இப்ப நாங்க கேட்கிற கேள்வி, நீ அதிகாரத்திற்கு வந்தா என்ன நொட்டுவ? இங்க அதிகாரம் அப்படிங்கறதே பிஜேபியை எதிர்ப்பதற்காக தான் நம்ம வந்து இங்க உருவாக்கியே வச்சிருக்கிறோம். தாவேக்க 100% சமூக சமய நல்லிணக்கத்தை வந்து பேணி பாதுகாக்குன்றாருல. அப்ப திருப்பரங்குன்றம் வைஷ்ல வாயில என்ன வச்சிருந்தாருன்னு கேட்போமா மாட்டோமா சார்? ஏன்னா நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவன் எப்பவுமே இவன் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்பு வரைக்கும் எந்தவித மக்களினுடைய உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் சட்டங்களுக்காகவும் மாநில உரிமைக்காகவும் இவன் பேசவே இல்லை. இவன் ஒன்னே ஒன்று, ரெண்டு விஷயம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு கர்ச்சீஃப் கட்டின்னு வந்தான், அனிதா வீட்டுக்கு போனான், சரிங்களா? இது 2ஐ தவிர காதோட காதா வச்சுட்டு போனான், அவ்வளவுதானே. எதுவும் வாய திறந்தெல்லாம் பேசல, அவன் தான் பேசலையே. இவன் எதுக்கு சார் மக்களோட நின்றுருக்கான், மக்களுக்காக உழைச்சிருக்கான்? வந்தோன்னே என்ன முதலமைச்சர் ஆயிடுங்கன்னு கேட்கறானே. இல்ல, இவன் மக்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் விஜய்? அவன் பைத்தியங்கிறதுனால மக்களும் பைத்தியமா இருப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கானா? நீ எங்க கூட எதுக்குமே இல்ல, உன் குடும்பமும் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணல மாநிலம் சார்ந்து. வந்தோன்னு உன முதலமைச்சர் ஆயிடணும்னு கேக்குறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பார்ப்பன தேசத்தை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா? அந்த கட்சியில இருக்கிறவனா தமிழ் தேசியம் பேசுறானே, நரம்பு அவங்க அதான் சொல்றானே, தமிழ் தேசியம்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, காடு மலை மண் இதையெல்லாம் காப்பாத்துறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரா, அது எல்லா மனிதர்களுமே காப்பாற்ற வேண்டியது. அதுல சுரண்டல் நடக்குமா? பேராசை உள்ள வரை மனிதர்கள் அதுல சுரண்டலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க.
அந்த சுரண்டல்ல ஒண்ணுதான் பெண்களுடைய உடலையும் உழைப்பையும் சுரண்டுறது. சரிங்களா? அதுதான் தமிழ் தேசியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பார்ப்பனியத்தை, அதிகார குவிப்பை எதிர்க்கணுங்கிற சிந்தனை சீமான் கட்சிக்கு, நாத்தாக்காவுக்கு இருந்திருந்தா அவங்க அதற்கு எதிராக மூர்க்கமாக மேற்கொண்ட போராட்டம் எதையாவது சொல்லுங்க. பார்ப்பன கடப்பாறையை வச்சு திராவிடத்தை எதிர்ப்பேன்னு சொல்றானே, இந்திய ஒன்றிய அதிகார குவிப்பை இவன் எதை வச்சு இது வரைக்கும் எதிர்த்திருக்கான் கேட்போம்ல. அப்ப 2 பேருக்கும் வேலை என்ன? இவங்களை நம்பி இருக்கக்கூடிய இல்ல இவங்களை அட்ராக்ட் ஆகி வரக்கூடிய மக்களை ஏமாத்தி முடிந்தவரை ஓட்டை டைவர்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட பொறுக்கி திங்கணும். அதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இவங்களுக்கு கிடையாது. ஒருத்தன் பேசாமலே கழுத்த இருப்பான், ஒருத்தன் பேசியே கழுத்த இருக்கான். அதான் வேலை. 2 பேரும் ஒரு கொலகார கும்பல் தான். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.